சிங்கத்தோட வாயை அடைக்க முடியுமா? ஆமா, ஆண்டவர் தானியேல ராஜா சிங்க கெபியில போட்டப்போ சிங்கத்தினுடைய வாய்களை அடைத்தாருன்னு வசனம் நமக்கு சொல்லுது. தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை பார்க்கலாம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்ததில்லை என்றாள். இங்க தவறான ஆலோசனைகள் கொடுத்து ராஜாவுக்கு ராங் கைடன்ஸ் கொடுத்து தானியேல சிங்க கெபிக்குள்ள போட சொல்றாங்க. சிங்கங்கள் அமைதியா இருக்குமா? அதுவும் பசித்திருக்கிற சிங்கம் ஒரு மனிதனை போட்ட உடனே கடித்து குதறி அந்த மாமிசத்தை முழுவதுமாய் பட்சித்து போடும். ஆனால் இங்க என்ன நடக்குது? ராஜா விடிய காலமே எழும்பி போறாரு. என்ன நடக்குது தானியேலுக்குன்னு பார்க்கிறதுக்கு. ராஜாவுடைய கேள்வி எதை குறிக்கிறது? அவன் நிச்சயமா உயிரோட இருக்கான் அப்படின்னு ராஜா நம்பினார். ராஜா எப்படி அதை நம்பினார்? இவன் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவனும் புரிந்து வைத்திருந்தான். அதனாலதான் நம்பிக்கையோட போறான். தானியேல் சொல்ற பதில் 6:22 ரொம்ப அற்புதமான விஷயம். தமது தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார் என்று சொல்கிறார். இதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவுக்கு முன்பாகவும் நீதிகேடு எதுவும் நான் செய்யல. எவ்வளவு நல்ல அவனை குறித்த ஒரு காரியத்தை அவன் சொல்றான் பாருங்களேன். சிங்கத்தின் கெபியில கூட அவன் ஜெபித்திருக்கிறான் என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். ராஜா கேட்கிற கேள்வி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் கெபியிலும் அவன் ஆராதித்திருப்பான். அதனால் அவனுக்கு அந்த விடுதலை சாத்தியமானது. உங்களுடைய சிங்கங்கள் போன்ற சீறி கெச்சித்து வருகிற பிரச்சனைகளுக்கு நடுவேயும் நீங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டு விடாதிருங்கள். இன்னொன்று, நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் காணப்படும் போது சிங்கங்களின் வாயையும் ஆண்டவர் கட்டுவார். அவருக்கு முன்பாக குற்றம் இல்லாமல் இருக்கோமா? நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். God bless you.